ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பார்பி சட்னி. இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான சட்னிங்க. பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பீட்ரூட் வச்சு சட்னி செய்ய போகிறோம். பீட்ரூட்டில் பொரியல் செஞ்சால் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கு தொட்டுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த பார்பி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போதே இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் 2 வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பாதி அளவு வதங்கினோன்னே இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த கடலை தான், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வேர்க்கடலையோடு சேர்த்து வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 பீட்ரூட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வேக வச்சுருக்கேன் முதல்ல. அதனால் இது கூட சும்மா 2 தடவை அப்படி வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் ஃபுல்லாக. பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இப்போ இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியதுதாங்க. செம்ம டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக அப்படி பார்பி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி பார்பி சட்னின்னு சொல்லி செஞ்சு கொடுங்க. இட்லிக்கு தொட்டுட்டு அருமையாக சாப்பிட்ருவாங்க. பீட்ரூட் சேர்த்தின மாதிரியும் ஆச்சு, சட்னியை தொட்டு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.